ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பிறப்பால் ஒரு சமுதாயத்தையே குற்ற பரம்பரை என்று அவர்களை அன்றைக்கு தினமும் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திட வேண்டிய இரவில கையெழுத்திட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கிய போது அதை எதிர்த்து போராடிய அந்த சமுதாய மக்கள் எப்படி ஜாலியன் வாலாபாக் வந்து சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கோ அதுபோல இந்தியாவின் தென்பகுதியில் மாயக்கால் உட்பட 12 பேர் அன்றைக்கு தங்கள் இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைவிடத்திலே வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது, வீர அஞ்சலி செலுத்துவது எங்களின் கடமை என்றே எண்ணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செல்கிறோம். நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக 99 இருந்த காலத்திலிருந்து இங்கே தொடர்ந்து நான் வந்து செல்வதுண்டு. இடையில் ஓரிரு ஆண்டுகள் என்னால் வர முடியாமல் போன போது கூட எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னோடிகள் வருவார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போல என்ன சொன்னாரு, டிஎன்டி அப்படிங்கிற சர்டிபிகேட் தருவேன்னு சொல்லிட்டு அதுலயும் வழக்கம் போல் ஒரு ஏமாற்று வேலையாக டிஎன்டி அண்ட் டிஎன்சின்னு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்ததுனால இந்த மக்கள் விரும்புவது டிஎன்டிங்கிற சர்டிபிகேட். அதை இவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் 26க்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு உறுதியாக அதை நாங்கள் இந்த போராடிய இந்த சமூகத்திற்கு செய்து கொடுப்போம். கச்சத்தீவு விவகாரத்துல மத்திய அரசு வந்து இதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நேற்று முதல்வர் நிறைவேற்றி இருக்கிறாரு. இந்த தீர்மானம் வந்து ஒரு கபட நாடகம்னு அண்ணாமலை ஏற்கனவே விமர்சிச்சிருக்காரு. உங்க தரப்புல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி. நேற்று கூட போடியில என்னுடைய துறை ஊடக நண்பர்களை சந்திக்கிறப்ப அது ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா அவர்கள் என்ன செய்திருக்கணும், அவர்களும் காங்கிரஸ்காரர்களும் நாங்கள் 74 செய்தது மாபெரும் வரலாற்று தவறு, அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் உண்மையாக அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனா அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஒரு கண் துடைப்பாக கபட நாடகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதுல காங்கிரஸ்காரர் உடந்தை. ஏன்னா இது இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருந்தப்ப கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த அந்த மாபெரும் தவறை செய்த பொழுது அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த கருணாநிதி அவர்கள் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு அன்றைக்கு கண்மூடி வாய் பொத்தி இருந்ததுனாலதான் கச்சத்தீவை நாம் இழந்தோம். இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் அவர்கள் ஜீவாதார உரிமையாகிய மீன் பிடிப்பதற்கு கூட கஷ்டப்பட்டு அவர்களை ஏதோ கொலைக்காரர்கள் தீவிரவாதிகள் போன்று இலங்கை அரசாங்கம் நடத்தி வருவது, அவர்களை கைது செய்வது கொடுமையாக நடந்து வருகிறது. அதை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அதை தலையிட்டு அவர்களை விடுதலை செய்கின்ற கட்டாயத்திற்கு ஆளாவதற்கு காரணமே 74 தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததுதான். அதற்கு அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் காரணம் என்பதைத்தான் அவர் கபட நாடகங்கிறார். இன்றைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவர் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கண் துடைப்பாக இதை செய்திருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும், அது மீனவ சமுதாய மக்களுக்கு தெரியும். திருத்த மசோதா வந்து கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில நிறைவேற்றி இருக்கிறாங்க மத்திய அரசு. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, மத்திய அரசாங்கம் உண்மையிலேயே அது சிறுபான்மை மக்களின் வக்ஃபு போர்டு சொத்துக்கள் எல்லாம் யாரார் கையிலே மாட்டிக்கொண்டிருப்பதை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்திலே அந்த
மசோதா கொண்டு வரப்பட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் தருகின்ற விதமாக அதில் சில பிரிவுகள் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு தனியா போய் சந்திக்கிறாங்க, எடப்பாடி தனியா போய் சந்திக்கிறாங்க. நேற்று தம்பிதுரை கூட நிதியமைச்சரை பார்த்திருக்கிறாரு. இந்த அதிமுக மீண்டும் ஒரு பிளவுக்கான வாய்ப்பா என்ன சார் நினைக்கிறாரு? உங்களுக்கு ஏதாவது இல்ல நாங்க நீங்க பார்ப்பது கேட்பது ஊடகத்துல வருவதை வைத்தெல்லாம் நான் பேசுவோம் அல்ல. நான் எப்பொழுதும் என்ன சொல்லி வர்றேன், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எந்த பெயரிலே இருந்தாலும் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்ற கருத்திலேதான் நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், இது மக்கள் விரோத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொதித்து போயிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவில் கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அதில் அங்க வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை வகிக்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் தீய சக்தி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அதனால யாரு தலைமை அப்படிங்கறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து, ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு உள்ள பொறுப்பு இந்த மக்கள் விரோத மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அண்ணாமலையை மாற்ற போறதா சில தகவல்கள் எல்லாம் பேசுறாங்க. ஒருவேளை மாத்தினா தமிழக பாஜக வலுவில்லாததா மாறிடும் அப்படின்னு கூட பேசுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, திரு அண்ணாமலை அவர்களோடு நான் பேசிய பொழுது இதை பத்தி அவர் எதுவும் சொல்லலாம். நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம். ஏன்னா ஊடகத்தில் வர்ற செய்திகளை பற்றி என்னை பொறுத்தவரை இந்த வருகின்ற செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதனால வெயிட் பண்ணுவோம். அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள். அதனால இதை போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நிலவுகிற எல்லா சூழ்நிலையை பார்த்து தான் எந்த முடிவும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.